ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 12 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 12 வந்து பிளேஸ் ஸ்பானருக்கு போய் பிளேஸ் ஷார்ட்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் போன பார்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ஃபோர்ட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்னுங்க ஆரம்பத்திலே ஒரு பிளேஸ் வந்து அடிக்கிறான். லெவலில் கையில் ஷீல்டு இருக்கான், பக்கத்தில் போய் அவனை அடிச்சிடலாம். நாங்கள் சாக மாட்டேங்கிறான், படம் செத்துட்டான். பிளேஸ் ராட் இருக்கா என்ன? இல்லை, என்னங்க லைனாக நிற்கிறானுங்க. ஐயோ, விதர் ஸ்கெல்டன் வேறு வந்துட்டானே. ஐயோ சே, அங்கே ஒரு பிளேஸ் ராட் இருக்குங்க. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். திருப்பி அங்கே போக தானே போகிறேன். ஓகே, இவனை என்ன ஸ்பான் பண்ணி விட்டான். எங்கெங்க ஸ்பான் பண்ணிகிட்ருக்கான்? இங்கே தானே. எங்கே அந்த பிளேஸ் ராடு போட்டேன்? அங்கே தான் இருக்கும். அந்த பிளேஸ் ராடு எடுக்கிறதுக்குள்ளே இந்த பிளேஸ் எரிக்காமல் இருந்தால் சரி. அங்கேயே தான் கேஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த பிளேஸ் ராட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃபார் த கடந்த 3 பார்ட்டுக்கும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நடுவில் இங்கிலீஷில் பேசியிருப்பேன், கண்டுக்காதீங்க. அந்த 2 பார்ட்டை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து நன்றி கேட்டுக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன். ஐயோ, நான் வளர்றேங்க சந்தோஷத்தில். என்னன்னே தெரிலங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்தளவுக்கு சப்போர்ட்லாம் எனக்கு கிடச்சதில்ல. ஆனால் இது மற்ற யூடியூபர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது. ஜஸ்ட் ஒரு 1% தான். பட் நான் ஒரு ஸ்டார்டர் தான். இந்த சேனல் ஆரம்பித்து என்ன தான் 1 வருஷம் ஆனாலும் ஸ்டில் பட் அவ்வளோவா ஒன்றும் நான் சாதிக்கலை இந்த சேனலில். பரவாயில்ல, இப்போவாச்சும் மறுபடியும் முதல்ல இந்த மாதிரி யூஸ் போகுது. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஓகே, நான் நெதருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகேங்க, நெதருக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு நல்ல ஸ்பானர் வேணுங்க. அங்கேருந்து பிளேஸ் ராட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்பானருமே பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன், டீப்பாக. வேறு ஒருத்தன் தொல்லை பண்ணிட்டு வரோம். நல்ல வேலை மெண்டிங் வச்சுருக்கனால, எக்ஸ்பி இருக்கனால அன்லிமிட்டடாக இந்த மெய்ஸை யூஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா என்றைக்கோ உடஞ்சி போயிருக்கும். எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஃபோர்ட்ரஸ் இருந்தாலும் இருக்கும். ஃபோர்ட்ரஸுங்கிற பாருங்கள். ஸ்பானர் கிடச்சிச்சுங்க ஸ்பானர். ஐயோ, பிளேஸ் வேறு வர்றானே. இங்கே கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிட்டு போயிடலாம். எப்படியோ ஸ்பானர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பிளேஸ் ராட் எடுக்கிறது ஈஸி தான். இன்னொரு பிளேஸா? என்னங்க மேலே ஏறி இருக்கிறான். போடு 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 பாடா. இன்னொரு பிளேஸையும் முடிச்சிட்டேன். இப்போ 2 தான் கிடச்சிருக்கா ராடு. இத்தனை பேர் அடிச்சு. இப்போ பார்த்தீங்களா இல்லையா மெய்ஸோட எஃபெக்டை? ஓகே, என்னங்க வர மாட்டேங்கிறானுங்க. நம்ம தான் போய் அடிக்கணும் போல். போடு. ஐயோ, நெருப்பில் விழுந்துடக்கூடாதுங்க பிளேஸ் ராடு. ஐயோ, நெருப்பில் விழுந்துருச்சுங்க. எது விழக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுவே விழுந்துருச்சுங்க. இவனுங்க வெளியே ஸ்பான் ஆகிருக்கான். என்னங்க கீழே இறங்கிட்டான். சரி இருங்க, மேலே வரட்டு. போடு போடு படா, செத்துறான். அடுத்த பிளேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பியை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். மெய்ஸை வந்து ஃபுல் ஹெல்த்துக்கு கொண்டு வரதுக்கு. ஓகே, மெய்ஸ் மறுபடியும் ஃபுல் ஹெல்த்துக்கு வந்துடுச்சு. ஸ்பான் ஆகிட்டானுங்க. கரெக்டாக மெய்ஸுக்கு ஃபுல் ஹெல்த் ஏற்றிட்டு வந்த பிறகு ஸ்பான் ஆகிறேன். அம்மே
பின்னாடி இருந்து முடிச்சிட்டானுங்க. பின்னாடி இருந்து முடிச்சிட்டானுங்க. இருங்க அவங்ககிட்ட டெலிபோர்ட் ஆகலாம். அவனே என்ன டெலிபோர்ட் பண்ணிட்டான். எங்கே இருக்கான் அந்த பிளேஸ் போடு. ஓகே செத்து போயிட்டான். இப்போ என்கிட்ட 5 பிளேஸ் ராட் இருக்குது, அவங்ககிட்ட 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க இந்த நெதர் ராக் அவன் கேட்டான், பிளாக்கு கேட்டான் கொஞ்சம், அதான் அவன்கிட்ட கொடுத்துட்ருக்குறான். ஐயோ இவன் வேறு குறுக்க வந்து எங்கிட்ட அடிவாங்க. என்னங்க அதை காணும், எங்கே போச்சு? ஆமாம் இதோ வருது. போடு போடு. இவர் ஓடுதே. இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துருமே. பவு எடுத்து விட்ற வேண்டியதான். ஐயோ பின்னாடி இருந்து அடிக்குது, ஒன்று முன்னாடி இருந்து அடிக்குது. போங்கங்க செத்து போட்டேன். ஷீல்டு என்ன உடஞ்சிடுச்சா என்ன? இல்லையே இருக்குதே, அப்புறம் எப்படி செத்தேன் பிளேஸுக்கிட்ட? ஒருவேளை பின்னாடி இருக்க பிளேஸ் அட்டாக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். போடு பாடா. ஓகே அவங்ககிட்ட இப்போ 4 இல்லைனா 3 இருந்திருக்கோம். இங்கே இன்னொரு பிளேஸ் இருந்தாமல, அவனை போய் நான் முடிச்சுட்டு வரேன். என்னங்க ஆளை காணும், செத்துக்கிட்டு போட்டானா என்ன? சரி இருக்கடா. என்னங்க அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம். ஒரு பிளேஸை முடிச்சிட்டான், என்னோட பிளேஸை நானே அடிக்கிறேன். இந்த ஒரு லாங் ரேஞ்சில் நிற்கிது. போடு போடு. ஓகே சரி ஓகே. என்னங்க நான் 2 வாட்டி ஓகே சொல்கிறேன். ஐயோ போடு போடு போடு. இந்த பைத்தியம் வேறு செத்து போட்டான். இது வேறு லாங் ரேஞ்சில் நிற்கிதா? ஐயோ நான் வேறு லாங் ரேஞ்சுங்கிறேங்க. ஃப்ரீ ஃபயர் ஆடி ஆடி ஆடுறேங்கிற. ஐயோ நான் வேறு வளர்றேங்க, விடுங்க. என்ன சாக மாட்டேங்கிறான், 2 அடியில் செத்துருவானே பிளேஸு. ஒருவேளை 4 அடியில் தான் சாவானோ? இழுத்து தானே விட்றேன். இதுக்கு முன்னாடி 2 அடியில் செத்தானே. என்னவோ போங்க. வந்துட்டானா இன்னொருத்தன்? போடு போடு. என்னங்க ஷீல்டு உடஞ்சிருச்சு போல. ஐயோ இருக்கா? நானும் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க, ஷீல்டு உடஞ்சிருச்சோன்னு. ஓகே இந்த EXP எடுத்துகிட்டு அதுக்கு இங்கே வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஐயோ ஹெல்த் வேறு இல்லையா? ஹெல்த் இல்லாமல் போய் தான் அவனை அடிக்கணும் போல். போடு போடு போடு. இன்னும் 2 அடி. பாடா முடிச்சிட்டேன். ஓகே 8 பிளேஸ் ராட் இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆஃப்லைனில் கூட இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதாவது ஆஃப்லைன்னா இந்த வீடியோ போடாமல் எடுப்போம்ல, அதை சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க வேறு இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். சரி ஓகே. வேறு ஒன்றாச்சும் வந்து அடிக்க வேண்டியதான். அவனுக்கு அடித்தா சாக வேண்டியதான். இது மேலே ஏறியாச்சு. இப்போ அவனை அடிக்கலாம் போடு. என்னங்க நவுண்டு போயிட்டான். மெய்ஸை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேனே. சரி விடுங்க. ஐயோ மாற. என்னங்க 2 பேர் வந்துட்டானுங்க. 3 பேர். செத்து போயிட்டேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களது கக்காஷி. ஓகே பாய் கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க.